முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நீண்ட விவாதம் சட்ட வல்லுநர்களுடன் நடத்திய பொழுது விவசாயிகளும் பொதுமக்களும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு சிறு விளக்கம். 2018க்கு முன்பு இருந்த கேஸ் வேறு, 2018க்கு பின்பு கர்நாடகாவுடைய லீகல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேறு. உச்சநீதிமன்றம் வெற்றி பெற்ற பிறகு மேகதாது அணை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க கர்நாடக அரசு. அந்த தீர்மானத்தில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 67 டிஎம்சி தண்ணீர் எதுக்கு வேணும்னு சொல்றாங்கன்னா, பெங்களூர்ல குடி தண்ணீருக்காக வேணும்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்ப மத்திய நீர்வள ஆணையத்துக்கிட்ட டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கறாங்க. இந்த ப்ராஜெக்ட் மத்திய நீர்வள ஆணையம் கொடுக்க சொல்றது மிகப்பெரிய தவறு, உச்ச நீதிமன்றத்துக்கு எதிரானது. உடனடியாக 2026 மார்ச் மாதம் திராவிட முன்னேற்ற கழக அரசு இதற்கு எதிராக மத்திய நீர்வள ஆணையத்திடம் குரல் கொடுக்கிறாங்க. மாண்புமிகு மூத்த உறுப்பினர் தெரியாதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதை நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். மார்ச் மாதம் திராவிட முன்னேற்ற கழக அரசுல என்ன செஞ்சாங்கிறது நாங்கள் உங்கள் மூத்த உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது அவையில் நீண்ட விவாதம் நடந்தாலும் நீங்கள் அவையில் இல்லாதனால திருப்பி உங்கள்கிட்ட நாங்கள் பதிவு பண்றோம். என்னால் நமக்குள்ள இப்ப கோபம் முக்கியம் இல்ல, ஒரு மனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும். இதற்கு பிறகும் சந்தேகம் இருந்தால் எங்களுடைய முதலமைச்சரும் சரி நாங்களும் சரி அவைக்கு முடிந்த பிறகு சட்ட ரீதியாக உங்களோட விளக்குறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுல மத்திய நீர்வள ஆணையத்தை எடுத்த முடிவு தவறு. முதல் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே கேட்க கூடாது. ஆனால் கர்நாடகாவிடம் மேகதாது அணை கட்டத்துக்கான டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கேட்டாங்க. அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழக அரசு அப்பீல் பண்ணாங்க. அதுல கேஸ் டிஸ்போசல் பண்ணப்பட்டுச்சு 15/4 அன்று. உடனடியாக இதை எப்படி அணுகணும் அப்படின்னா, மத்திய நீர்வள ஆணையம் மீது நமக்கு நம்பிக்கை போயிருச்சு. முதல் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை நம்ம கேட்க கூடாது. அதற்காக தான் உடனடியாக மேகதாது அணை குறித்து புதிய நடுவர் மன்றம் ட்ரிபுனல். அந்த ட்ரிபுனல் எதுக்குன்னா, முன்பு இருந்த ஆணைகளையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு நிறைய பாடி முன்னாடி இருந்திருக்கு, நீர்வள சம்பந்தமாக நிறைய கமிஷன் இருந்திருக்கு. அதற்கு மாற்று ஒரு கமிஷன் கிடையாது. அதுதான் இப்போ திருத்தமும் சொன்னோம் நாங்க, நீங்க அவை இல்லாத பொழுது. இந்த ட்ரிபுனல் எதுக்குன்னா, மேகதாது அணையை கட்டணுமா கட்டக்கூடாதா? நம்ம கட்டக்கூடாதுன்னு சொல்றோம், அவங்க கட்டணும்னு சொல்றாங்க. நமக்கு வர வேண்டிய உச்ச நீதிமன்ற தீர்ப்புப்படி நமக்கு வர வேண்டிய தண்ணீரே இன்றைக்கு மூத்த உறுப்பினர் சொன்னாரு, கம்யூனிஸ்ட் தோழர், விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, இன்னும் காவிரி நீர் விடாம விவசாயிகள் இன்னும் தன்னுடைய விளைச்சல் இன்னும் ஆரம்பிக்கல, தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கான உச்சநீதிமன்ற ஆணைகள் இருந்தாலும் நமக்கான தண்ணீரை உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி தண்ணி கொடுக்கறதுக்கே நம்ம சட்ட போராட்டம் நிகழ்த்திட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். அப்படி இருக்கும் பொழுது இந்த அணை குடிநீருக்காக, ட்ரிங்கிங் வாட்டருக்காக பெங்களூருக்காக கட்டப்பட்டால் உச்ச நீதிமன்றம் நமக்கு எந்த பங்கீடு கொடுத்திருக்கோமோ அது பாதிக்கப்படுங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள் எல்லா கட்சிகளுடைய ஒரே முடிவுங்கிறது தான் எங்களுடைய பதிவு. அப்ப லீகல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லக்கூடிய 2018க்கு முன்பு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கும் பொழுது 2018 குறிப்பாக இந்த ஏப்ரல் மாசம் நடந்த நமக்கு இந்த கேஸ் டிஸ்போஸ் பண்ணப்பட்ட பிறகு திருப்பியும் மத்திய நீர்வள ஆணையத்துக்கிட்ட போறதோட ட்ரிபுனல் உருவாக்கும் பொழுது அந்த ட்ரிபுனல் சுப்ரீம் கோர்ட்டோட மானிட்டரிங்ல இருக்கணும். அதே நேரத்தில் என்விரான்மெண்டல் சர்டிபிகேட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம முறையிட்டு இருக்கோம். சோ இந்த ட்ரிபுனல்ங்கிறது பழைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை கண்காணிக்கக்கூடியது கிடையாது. மேகதாது அணை கட்டணுமா கட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னது. இதை 40 வருஷமா எந்த சட்ட வல்லுநர்கள் நமக்காக குரல் கொடுத்து இரவும் பகலும் பாராமல் இதை 2018 வெற்றி பெற வைத்தார்களோ அதே சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனையை வழிகாட்டுதல்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்வாங்கி அதற்கான சரியான திட்டங்களை பதிவு பண்ணிதான் இதுக்கான தீர்மானம் கொண்டு வரும் பொழுது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2026 மார்ச் மாசம்
அரசு எடுத்த முடிவை கூறும் பொழுது இதை சட்ட வல்லுநர்கள் ஆலோசனையை இந்த ட்ரிபுனல் அமைக்கணும்னு சொன்னதை உள்வாங்கி உடனே முதலமைச்சர் அவர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, உடனடியா தன்னுடைய அறைக்கு சென்று சட்ட வல்லுநர்களுடன் டெல்லியில் இருக்கக்கூடிய முகுல் ரோத்னி ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய உமாபதி அவர்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய துறை வல்லுநர்களுடைய ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு ஆலோசனை பண்ணி அதை தீர்மானத்துல நம்ம நிறைவேற்றணும். மாண்புமிகு உறுப்பினரும் அந்த தீர்மானத்தில் நிற்கும் பொழுது நீங்களும் அதுக்கு சட்டமன்றம் முழுவதும் தீர்மானம் நிறைவேற்றும். இப்பொழுதும் அதிமுக கூடிய மூத்த உறுப்பினர்கள் முன்னாள் முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோள், இந்த சபை முடிந்தவுடனே சட்ட வல்லுநர்கள் உங்களோட எல்லா விதமான விளக்கம் கொடுக்கும் ரெடியா இருக்கும். எங்களுடைய தமிழக அரசுடைய குறிக்கோள் எப்படி கர்நாடகத்துல என்றோரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுமோ அதே மாதிரி அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர்கள் நீங்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேறிச்சு அதை எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாம உண்மையாக உறுதியாக கொடுக்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் விவசாயிகளுடைய பிரச்சனைகளையும் உரிமைகளையும் எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டாருங்கிறதை இந்த அவையில் நாங்கள் பதிவு பண்றோம். காவேரியோடைய பிரச்சனை எங்களுக்கு உயிருக்கு சமமானதுங்கிறதை நாங்கள் பதிவு பண்ணுகிறோம். இதுதான் எங்களுடைய விளக்கம். இதுதான் ஒரு 2 மணி நேரமா டிஸ்கஷன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் பாட்டாளி மக்கள் சொன்னோம். சட்ட வல்லுநருடைய ஆலோசனை உங்களிடம் விளக்குறதுக்கு இந்த அவை முடிஞ்சோம் நாங்கள் தயாராக இருக்கிறோங்கிறத பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.